வெல்கம் டு எட் another எபிசோட் ஆஃப் கிரிக்கோ பைட். ஸோ இந்த எபிசோட்ல வந்து நம்ம புஜி பாபு டிராஃபி இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்குல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, என்னடா புஜி பாபு டிராஃபி திடீர்னு அதை நடத்துறாங்க, அதை பத்தி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அந்த இப்படி ஒரு டோர்னமெண்ட் வந்து அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, பரவாயில்ல, அது ஏன் ஸ்டாப் பண்ணாங்க நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் இருக்குல்ல. சோ அதை பத்தி சொல்றதுக்காக ஒரு வீடியோவா இருக்கும்போது எங்களுக்கே ஃபர்ஸ்ட் புஜி பாபு டிராஃபி வந்து நாங்க கிரிக்கெட் பார்த்து அப்படி ஃபாலோ பண்ணிலாம் தெரிஞ்சுக்கல. ஜீவா படத்துல இது சொல்லிட்டு இருப்பாங்க, ஸ்குவாட் நிக்க வச்சு இந்த இதுதான் குரூசியலான டோர்னமெண்ட் புஜி பாபு டிராஃபி, இதுல நீங்க நல்லா ஆட்டீங்கன்னா அண்டர் 25 ரன்ச்சு அவ்வளவுதான், நீங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த புஜி பாபு டிராஃபி அந்த பேர் வந்து அப்போ எனக்கு கேட்டதுதான். இந்த டோர்னமெண்ட் ஸ்பெசிபிக்கா ஏன் ஸ்பெஷல்னா, இதுல வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அந்த மாதிரி 1970s இருந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள், சுனில் கவாஸ்கரா இருக்கட்டும், ராகுல் டிராவிடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் விளையாடின ஒரு டோர்னமெண்ட். சீங்கா கூட 2021 இந்த டோர்னமெண்ட் பேன் ஆனப்போ ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, இது மாதிரி அந்த டைம்ல 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், சுனில் கவாஸ்கர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல வந்து அந்த நடக்கிற லீக் வந்து விளையாடுறாரு அப்படின்றப்போ நிறைய ஒரு ஹைப் இருந்துச்சு. சேப்பாங் ஸ்டேடியமே அப்படியே க்ரௌட் வந்துச்சு, ஒரு 10,000 பேர் வந்தாங்க. நானும் வந்து மேட்ச் பார்த்தேன். அப்ப 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆயிடுச்சு சுனில் கவாஸ்கரை பார்த்து. அதுக்கப்புறம் அவர் வந்து 1979 சுனில் கவாஸ்கர் கூட ஒரு ஓப்பனிங் பேராவே வந்து விளையாட ஆரம்பிச்சிருப்பாரு. அதை வந்து நான் சன்னி கூட விளையாண்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா சொல்லி போறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாயிடான ஒரு மூமெண்ட். ஸோ அவருக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் இருந்துச்சு. அவரே சொல்லிட்டு இருந்தாரு, புஜி பாபு டிராஃபி தமிழ்நாடு நடத்துற ஒரு நல்ல டோர்னமெண்ட், அது மிஸ் பண்ணிடக்கூடாது, விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹைப்லாம் இருக்கு. ஸோ என்னதான் ஹைப், அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டோர்னமெண்ட் பத்தி பாத்துருவோமா? சொல்லுங்க பரத். ஸோ இந்த டிராஃபி வந்து ஒரு லெகசிங்க. ஆக்சுவலி இப்போ இல்ல, 2023 வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணாங்க திரும்ப ஒரு 5 years பிரேக்கு அப்புறம். நான் அந்த சமயத்துல வந்து ஒரு ஆர்டிகல் ரிசர்ச் பண்றதுக்காக இந்த டோர்னமெண்ட் பத்தி படிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா, அப்பதான் வந்து அடா பாவீங்களா, இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரிய ஜீவா படத்துல கொண்டு போயிட்டு இத்தனோடு சொல்லி இருக்கீங்களான்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோர்னமெண்ட் பேர்ல இருக்கிற இந்த புச்சி பாபு யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புச்சி பாபு வந்து ஃபாதர் ஆஃப் மெட்ராஸ் கிரிக்கெட்னு வந்து அழைக்கப்படுவாங்க. ஆக்சுவலி புச்சி பாபுன்றதே ஒரு பேர் கிடையாது. அவரோட ஆக்சுவல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த வரப்பு வெங்கட மகிபதி நாயுடு. சரிங்களா, இதான் வந்து செல்லமா புச்சி பாபுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இந்தியன் தான், ஆனா பயங்கர பணக்கார வீட்டு பையனா வந்து பிறகு செம்ம பாஷ். ஏன்னா வந்து அவங்க ஆக்சுவலி டுபாஷா வேலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, லைக் ஃபேமிலி வந்து அதுதான் வந்து பிசினஸா பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் பேசிக்கா பிரிட்டிஷர்ஸ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் வந்து பிசினஸ் டீலிங்க டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சு கொடுக்கறதா இவங்க வேலை. அதெல்லாம் நிறைய சம்பாதிச்சு இந்த லஸ் ஹவுஸ், நீ கேள்விப்பட்டிருக்காரு, மயிலாப்பூர்ல இருக்கும் அந்த லஸ் ஹவுஸ் பங்களா இப்பவுமே இருக்கு. அந்த பங்களால வாழ்ந்த ஒரு ஆள் வந்து நம்ம ஆளு. சரியா, அந்த அளவுக்கு பணக்காரனா இருந்திருக்காரு. இவர் வந்து என்னதான் டுபாஷா வேலை இவரும் வந்து சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருந்தாலும் இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரிக்கெட். சோ வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுலயும் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து சேப்பாக்கம் எம்சிசில போயிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயம் கவனிக்கிறாரு, என்னடானா எம்சிசி பெவிலியன்ல வந்து நல்லா பிரிட்டிஷர்ஸ் தான் ஜாலியா இருக்கானுங்க. ஆனா விளையாடுற இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸ்க்கு கீழே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அவங்க ஏன் வந்து பெவிலியன்ஸ்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க? அப்கோர்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ்னா இங்க, இந்தியன்ஸ்னா இங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது பாத்தீங்களா. அதை வந்து நான் உடச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இருக்கிற எல்லா காசு அவர் வந்து சொத்து எல்லாத்தையும் வச்சு நிறைய பயங்கரமான செலவு பண்ண போறேன், இந்தியன் கிரிக்கெட் வந்து டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷனா வந்து அது வைக்கிறாரு. சரிங்களா, லைஃப் கோல் பாருங்க, அந்த ருபாஷா வேலையை கூட விட்டுட்டு நான் ஃபுல்லா கிரிக்கெட் விளையாடிட்டு கிரிக்கெட்டுக்காக நான் செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. அப்பதான் என்ன பண்றாரு, இந்த எஸ்பிளாண்டியன் ஒரு ஏரியா ஒன்று இருக்கும், இப்ப இருக்கிற சென்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் ஒரு ஏரியா இருக்குல்ல சென்ட்ரல் கிட்ட. சோ அங்க வந்து ஒரு கிரவுண்ட் வாங்குறாரு. அந்த கிரவுண்டை வாங்கிட்டு ஒரு 6 பிச்சை லே பண்ணி இட்ஸ் ஒன்லி ஃபார் இந்தியன் பர்சனல்ஸ். சரிங்களா, இந்தியன் லோக்கல்ஸ் வந்து மெட்ராஸ் பீப்புளா இருக்கட்டும் எல்லாருக்கும் அங்க வந்து விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் ரெடி பண்றாரு. கிரவுண்ட் ரெடி பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஸ்கவுட்டிங் பண்றாரு, நிறைய பேரை வந்து வர வைக்கிறாங்க. நீங்க வந்து டோர்னமெண்ட்ஸ் விளையாடிட்டே இருந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றாரு. வரவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா, நான் எக்யூப்மெண்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு காசை வாரி இறக்கிறாரு. ஆனா ஃபார் குட் காஸ். அவர் அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணாரு, டீம் ரெடி பண்ணாரு, அவ்வளவுதான். கேட்டீங்கன்னா அவர் வந்து அது மட்டும் கிடையாது, ஒரு கிளப்பும் ஃபார்ம் பண்றாரு, மெட்ராஸ் யுனைடெட் கிளப் அப்படின்ட்டு வந்து ஒரு MUC அப்படின்ட்டு வந்து ஒரு கிளப் ஒன்று ஃபார்ம் பண்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 15 வருஷமா வந்து அவர் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காரு. ரெகுலரா வந்து இந்த மீன் டைம் MCCயோட மேட்சும் போடுறாங்க. MCCன்றது ஒன்றும் இல்ல, மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப். ஆனா அந்த சமயத்துல அது வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து பேசிக்கா இருந்தாங்க அந்த டீம் ஃபுல்லாவே. இந்தியன்ஸ் உள்ள அலௌட் இல்ல. அப்படியே அலௌடா இருந்தாலும் வந்து அந்த டாப் லெவல்ல இருந்த இந்தியன்ஸ் மட்டும் தான் அலௌட் அந்த டீம்ல. சரிங்களா, சோ MCCக்கு அகைன்ஸ்டா மேட்சஸ் போயிட்டு இருக்கு. சோ இவர் வந்து ஒரு கோல் வைக்கிறாருன்னு சொன்னல, அந்த கோல் என்ன அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு அகைன்ஸ்டா எல்லா வருஷமும் அந்த MCCக்கு அகைன்ஸ்டா எல்லா வருஷமும் ஒரு மேட்ச் வந்து நடத்தணும், ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் நடத்தணும். அந்த கிளப் வெர்சஸ் MCC நான் வந்து மேட்ச் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1908 வந்து 20 years கஷ்டப்பட்டு போராடி அந்த மேட்ச் வந்து நடத்த போறாரு. அவர் தான் வந்து கேப்டனா இருக்காரு. அந்த மேட்ச் நடக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி அன்பார்ச்சுனேட்லி இவர் இறந்து போயிடுறாரு. சோ 1908 வந்து ஒரு காலம் ஆறாரு. 40 yearsல அதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த டோர்னமெண்ட் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா நடக்குது, நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டோர்னமெண்ட், 3 days டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் நாள் நடக்குது, செகண்ட் நாள் தேர்ட் நாள் மழை பெஞ்சதுனால அந்த மேட்ச் வந்து நடக்கல. அதுக்கப்புறம் வந்து அபாண்டன் ஆயிடுச்சு. So the first MUC versus MCC. So இந்த மேட்சை வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி மேட்ச்னு கூப்பிடுவாங்க. பேசிக்கா இந்தியன்ஸ் வெர்சஸ் பிரிட்டிஷர்ஸ், இதான் வந்து இந்த இதோட கான்செப்ட். சரிங்களா, இது வந்து அன்பார்ச்சுனேட்லி அபாண்டன் ஆகுது. இதுக்கப்புறம் 1915 தான் வந்து திரும்ப இந்த டோர்னமெண்ட் வந்து ரெசியூம் பண்றாங்க. 1915 வந்து நடத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா 20-30 இயர்ஸ்க்கு வந்து அந்த டோர்னமெண்ட் நடந்துட்டே இருந்துச்சு, இந்தியன்ஸ் பிரிட்டிஷர்ஸ் அப்படின்ட்டு. பிரிட்டிஷர்ஸ் வந்து கடைசியா அந்த இந்தியா விட்டு போனாங்க தெரியுமா,
அது வரைக்குமே நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு டீம் இல்ல, விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்ற காரணத்தினால டோர்னமெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க. சரி, ஓகே. மேட்ச் எல்லாம் நடந்துச்சு, யார் ஜெயிச்சா வருது? அது மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் தான். லைக் வந்து இந்தியன்ஸ் தான் மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காங்க. 15 டைம்ஸ் வந்து இந்தியன் ஜெயிச்சிருக்காங்க. 10 டைம்ஸ் வந்து டிரா ஆயிருக்கு, 8 டைம்ஸ் பிரிட்டிஷ், சம்திங் லைக் தட். ஓகேவா? சோ வந்து 33 டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அதுல வந்து இதான் வந்து ரிசல்ட்ஸ் நடந்தது. ஓகே, இதுதான் வந்து புச்சிபாபு டோர்னமெண்ட் ஹிஸ்டரி அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது புச்சிபாபு டோர்னமெண்டே கிடையாது. சரிங்களா? இது வந்து அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மேட்ச்ன்ற ஒரு மேட்ச் 1908ல நடந்தது தெரியுமா? இது அபாண்டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே 1909ல புச்சிபாபுவோட அசிஸ்டண்டா இருந்த ஒருத்தர் வந்து நான் வந்து புச்சிபாபு ஆனர் பண்றதுக்கு ஒரு டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு டோர்னமெண்ட் தான் புச்சிபாபு மெமோரியல் டிராஃபி. 1909ல ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த டிராஃபி தான் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற புச்சிபாபு டோர்னமெண்ட். சோ முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோனல் டோர்னமெண்டா இருந்துச்சு. அதாவது பேசிக்கா இப்ப சென்னையில இந்த ஏரியாஸ் எல்லாம் இருக்குல்ல, லைக் வந்து நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், சேட்டுப்பட்டு, சென்னைக்குள்ள இருக்கிற அந்த ஜோன்ஸ் இருக்குல்ல, இந்த ஏரியாஸ், அந்த ஏரியாஸ் வச்சு நடக்கிற ஒரு டோர்னமெண்டா இருந்துச்சுங்க. ஆமா, அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கிளப் டோர்னமெண்டா மாறுது. லைக் இந்த ஜாலி ரோவர்ஸ் எல்லாம் நீங்க கிளப் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த MUC, MCC இந்த மாதிரி கிளப்ஸுக்கு நல்ல டோர்னமெண்டா இருக்கு. இது வந்து ஒரு டிகேட்ஸ் லைக் வந்து 1960 வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. 1960ஸ்ல தான் வந்து TNCA ஃபார்ம் பண்றாங்க, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படின்ட்டு. அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இந்த டோர்னமெண்ட் இன்விடேஷனல் டோர்னமெண்டா மாத்துறாங்க. லைக் வந்து இன்வைட் ஒன்லி டோர்னமெண்ட், நாங்க யாரெல்லாம் இன்வைட் பண்றோமோ அவங்க தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் அக்ராஸ் இந்தியா இந்த டோர்னமெண்ட் வந்து ஓபன் பண்றாங்க. சரிங்களா? சோ நான் வந்து யாரை வேணா இன்வைட் பண்ணுவேன், எந்த ஸ்டேட் வேணா இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க. இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரிசெப்ஷன் கிடைக்குது. நிறைய இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ். அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் ACCன்னு ஒரு டீம் இருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டீம் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து இன்வைட் பண்ணி சேப்பாக்குல வந்து ஆட வைக்கிறப்போ சேப்பாக்குல வந்து அப்படியே கிரிக்கெட்டோட லெகசி வந்து கண்டினியூ ஆகுது. லைக் நிறைய பேர் வந்து மேட்ச் பார்க்க வராங்க. அப்படி ஒரு மேட்ச் தான் வந்து நீ சொன்ன அந்த ACC மேட்ச். லைக் வந்து சுனில் கவாஸ்கர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆடிட்டு ACCயை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த ஜாலி ரோவர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆட வந்த அந்த மேட்ச்ல தான் கிருஷ்ணமாசாரி ஸ்ரீகாந்த் வந்து 7th படிச்சுட்டு கை தட்டிட்டு இருந்திருக்காராம், சீக்காவை பாக்குறோம் அப்படின்ட்டு. அதே கிருஷ்ணமாசாரி ஸ்ரீகாந்த் 8 வருஷம் கழிச்சு சுனில் கவாஸ்கருக்கு ஓப்பனிங் பார்ட்னரா வந்து போயிருக்காரு. சரிங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்க கதை, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கதை, இந்த மாதிரி சொல்லப்படாத தெரியாத கதை நிறைய இருக்கும். அந்த மாதிரி எக்கச்சக்க இன்ஸ்பிரேஷன் இருக்கு. சொன்ன மாதிரி ராகுல் டிராவிட், கபில் தேவ் எல்லாம் கூட வந்து விளையாடி இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட், ஒரு லெகசி. இந்த டோர்னமெண்ட் தான் வந்து கிரிக்கெட்டோட, நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருந்திருக்கு. அப்போ அந்த டைம் வந்து மெட்ராஸ்ல இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடணும், பிரிட்டிஷர்ஸ் மட்டும் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஒரு கேமை அப்படியே வந்து கம்ப்ளீட்டா இது வந்து நாமளும் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் தோணுன எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் ஸ்டெப்பா இருந்த இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச ஒரு அந்த மனிதருக்காக ஆரம்பிச்ச இந்த டோர்னமெண்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மேட்ச் இருக்கு பாத்தியா, அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மேட்ச் வந்து ரஞ்சி டிராஃபியோட அதிக லெவல்ல இருந்துதான். ரஞ்சி டிராஃபின்றது 1934 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மேட்ச் வந்து அது வரைக்கும் இந்தியாஸ் பிரீமியர் டோர்னமெண்ட் சொல்ற அளவுக்கு வந்து பயங்கரமான மேட்சா இருந்துச்சுன்னா பாத்துக்கோ. கமிங் பேக் டு புச்சிபாபு, இந்த புச்சிபாபு டோர்னமெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, சூப்பரா தான் போகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்விடேஷனல் டோர்னமெண்ட் மாறினதுக்கு அப்புறம் பயங்கர ரிசெப்ஷன் கிடைச்சது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2016 வரைக்கும் சூப்பரா போகுது. இந்த டோர்னமெண்ட் தான் இந்தியாவோட இந்த ரஞ்சி டிராஃபி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கர்டன் ரைசரா இருக்கும், லைக் வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி. இந்த டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி, சையத் முஸ்தக் அலி, விஜய் ஹசாரே அப்படிலாம் போகும். சோ வந்து நிறைய டீம்ஸ் வந்து இது வந்து ஒரு வார்ம் அப்பா பார்த்து எடுத்துட்டு வருவாங்க, பிக் பிளேயர்ஸ் எல்லாம். இந்த டோர்னமெண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் TNPL 2016ல வந்து லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சரிவை வந்து பாக்குது. அப்ப TNC என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா வந்து அந்த விண்டோ கொடுக்க முடியல, நிறைய ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டியது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றாங்க. 2017 தான் வந்து கடைசி அந்த டோர்னமெண்ட் நடந்தது. அடுத்த ஒரு 5 years 6 years அந்த டோர்னமெண்ட் நடக்கவே இல்லை. இந்த 5 to 6 yearsல வந்து எக்கச்சக்க எதிர்ப்புங்க. லைக் வந்து கிரிக்கெட் விளையாடின கிரிக்கெட் சர்க்கிளா இருக்கட்டும், கிரிக்கெட் வெளியிருந்து நிறைய பேச்சு வந்து வாங்கினாங்க TNCA. அதுக்கப்புறம் வந்து நிறைய பெடிஷன் மேல போட்டு கடைசியில ஒரு வழியா 2023ல டோர்னமெண்ட் திரும்ப ரெசியூம் பண்றாங்க. அது சும்மாலாம் இல்ல, அவங்களோட கடைசி 5 to 6 years ரஞ்சி டிராஃபி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருக்கு, குவாலிஃபை கூட ஆக மாட்டோம் அடுத்த குரூப் ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்றதுனால ஓகே ரஞ்சி டிராஃபி எப்படி ரிவைவ் பண்ணலாம், புச்சிபாபு டோர்னமெண்ட் திரும்ப கொண்டு வாங்க, அந்த டோர்னமெண்ட் தான் வந்து நமக்கு வார்ம் அப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போய் ஓகே எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி 2023ல ஃபார்மேட்லாம் மாத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இதான் இந்த டோர்னமெண்டோட ஹிஸ்டரி, இந்த டோர்னமெண்டோட ஜியோகிராஃபி பார்த்தலாம். அதாவது இந்த டோர்னமெண்டோட ஃபார்மேட் யாரெல்லாம் விளையாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2025ல 16 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 16 டீம்ஸ் டிவைடட் இன்டு 4 குரூப்ஸ். ஒவ்வொரு குரூப்லயும் வந்து 4 டீம் வந்து இருக்காங்க. சரிங்களா? சோ இதுல வந்து 2 டீம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண டீமா இருக்கும். லைக் TNCA பிரசிடென்ட் 11, TNCA 11 அப்படின்னு இருக்கும். மீதி 14 டீம் வந்து ஸ்டேட் டீம்ஸா இருக்கும். லைக் மும்பை, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் அந்த மாதிரி 14 டீம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஸ்டேஜ் நடக்கும், 3 மேட்ச் நடக்கும். லைக் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு டீமும் வந்து அந்த குரூப்ல இருக்கிற 3 டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆடுவாங்க. சோ இந்த குரூப் ஸ்டேஜ்ல வந்து 3 days தான் இந்த டோர்னமெண்ட். சோ 3 days எப்படின்னா இது வந்து ஒரு யூனிக்கான ஃபார்மேட், டெஸ்டும் கிடையாது, ஓடியும் கிடையாது, ரெண்டும் கலந்த கலவை தான் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் நாள் டே 1 அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம் வந்து டீம் ஏ வந்து 90 overs வந்து பேட்டிங் ஆடணும். 90 overs தான் மேக்ஸிமம் ஆட முடியும், அதுக்கப்புறம் வந்து ஆட முடியாது. டே 2 பாத்தீங்கன்னா டீம் பி வந்து மேக்ஸிமம் 90 overs வரைக்கும் பேட்டிங் ஆடலாம். டே 3 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 45 overs மேக்ஸிமம் ஆடலாம். லைக் டீம் ஏ ஃபர்ஸ்ட் ஆடின டீம் வந்து 45 overs வந்து விளையாடணும். அதை வந்து டீம் பி வந்து 45 overs வச்சு சேஸ் பண்ணணும். சோ இப்போ டெஸ்ட் ஃபார்மேட் தான், அதே கான்செப்ட் தான்.
ஆனா லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது. நீங்க வந்து டெஸ்ட் ஃபார்மேட் மாதிரி ரொம்ப டிஃபென்சிவா ஆட முடியாது. ஏன்னா நீங்க வந்து லிமிடெட் ஓவர்ஸ் மைண்ட்லயும் விளையாடணும். லைக் வந்து ரன்ஸ் வேணும், அதை வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டோட மகிமை என்ன அப்படின்னா டிரா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? மோஸ்டா கண்டிப்பா எப்படி நம்ம ஓடியில ரிசல்ட் பார்ப்போமோ அந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. டை மேபி ஆகலாம், பட் டிரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்லஸ் ஆர் அன்டில் மழை வந்து மேட்ச் அபேண்டன் ஆச்சு அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் வந்து மேட்ச் வந்து டிரா ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் மேட்ச்ல பண்ற மாதிரி டிக்ளேரும் பண்ணிக்கலாம். நான் சொன்னது மேக்ஸிமம் 90 ஓவர்ஸ் ஆடணும். நீங்க ஒருவேளை வந்து 80 ஓவர்ஸ்ல நான் அட்ச ஸ்கோர் எனக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஆப்பனன்ட்டுக்கு. ஆனா அதே 135 ஓவர்ஸ் தான் வந்து ஒரு மேட்சுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து இந்த டோர்னமெண்டோட குரூப் ஸ்டேஜ் ஃபார்மேட். இது செமிஃபைனல்ஸ் எப்படின்னா இந்த 4 குரூப் இருக்கவங்க பாத்தீங்களா, அதுல டாப்ல முடிக்கிற ஒவ்வொரு டீமும் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. அதுக்கப்புறம் அதுல ஜெயிக்கிறவங்க ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வந்து 4 நாள் நடக்கும். டே 1 90 ஓவர்ஸ், டே 2 90 ஓவர்ஸ், டே 3 90 ஓவர்ஸ், டே 4 90 ஓவர்ஸ். அந்த மாதிரி ஒரு டீம் மேக்ஸிமம் 180 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடுற அளவுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஃபார்மேட் வந்து உண்மையில நல்லா இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து இந்த சர்ஃப்ராஸ் கான், ருத்ராஜ் கேக்வாட், ஆயுஷ் மாத்ரே அவங்க எல்லாம் விளையாடுறதுனால பயங்கரமா வந்து ஃபேமஸா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஆக்சுவலி நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்துல வந்து செகண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. லைக் இது எல்லாமே வந்து டிஎன்சிஏவோட அபிஷியல் வெப்சைட்ல லைவா போடுவாங்க. யூடியூப் சேனல் லைவா இருக்கும். நீங்க வந்து எல்லாமே போயிட்டு செக் பண்ணிக்கலாம் லைவ் ஸ்கோர்ஸ்லாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லெகசிங்க இந்த டோர்னமெண்ட் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சோ வந்து இன்கேஸ் நீங்க தெரியல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதோட அடுத்த பைட்ஸ் வந்து நாங்க சந்திக்கிறோம். அது இருக்கும். பாய்.